இன்னைக்கு இந்த வீடியோல REDMI K50 சீரிஸை நேத்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி தான் பார்க்க போறோம். இங்க REDMI K50 சீரிஸ் கூட வேற சில பல டிவைஸும் லான்ச் பண்ணாங்க. ஒன்னு லேப்டாப், ரெண்டாவது 100 இன்ச் டிவி, அது போக அவங்களோட ரவுட்டரையும் லான்ச் பண்ணாங்க. இதை பத்தி நம்ம பார்க்க போறது இல்லை. ஆனா 3 மொபைல்ஸ் REDMI K சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. REDMI K50, REDMI K50 Pro, REDMI K40s அப்படின்ற ஒரு மொபைல். இந்த 3 மொபைல்ல ஒரு மொபைல் கண்டிப்பா இந்தியாவுக்கு Poco F4 அப்படின்ற நேம்ல வரப்போகுது. ஸோ இந்த வீடியோவில் இந்த 3 மொபைல்ஸை பற்றி பார்த்துட்டு அப்படியே என்ன மொபைல் இந்தியாவுக்கு Poco F4 வரப்போகுது அப்படின்றதையும் தெளிவாக பார்த்துடலாம். வாங்க நாம கீழே இருந்து மேலே போவோம். ஃபர்ஸ்ட் ரெட்மியோட K40s டிசைன். நீங்க டிசைன் பார்த்தீங்கன்னா இப்போ ரெட்மியோட மொபைல்ஸ் எல்லாம், அதாவது ரெட்மியோட நோட் சீரிஸ் பார்த்த மாதிரியான ஒரு ஃபிளாட்டான டிசைன் தான். இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ப் அண்ட் எட்ஜோட, ஃப்ரண்ட்ல சிங்கிள் பஞ்ச் ஹோல் நாச்சோட, பேக்ல ஸ்கொயர் கேமரா கட் அவுட்ஸ், அதுக்குள்ள ஒரு சர்க்கிள் கேமரா, அதுக்குள்ள 3 கேமரா செட்டப். இந்த மாதிரி தான் 3 மொபைலுமே எடுத்து வந்திருக்காங்க. இந்த மொபைல்ல 4 கலர் வேரியன்ட் வருது. பிளாக், ப்ளூ, கிரே, கிரீன் அப்படின்ற 4 கலர்ல இந்த மொபைலை கொண்டு வராங்க. ஸோ இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்க்கும்போது இது எப்பவும் கொடுக்குற மாதிரி 6.67 இன்ச்சஸ்க்கான 120Hz Full HD Plus AMOLED டிஸ்பிளேயா இருக்குது. ஸோ டிஸ்பிளே தான் AMOLED கொடுத்துட்டாங்க, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சார் கொடுத்துருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி கொடுக்கும்? சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் எடுத்து வராங்க. பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது தெளிவான டீட்டெயில் கிடைக்கல. இது வந்து கிளாஸ் பில்டா பிளாஸ்டிக் பில்டா அப்படின்றது. ஆனால் இவ்வளோ நாள் ரெட்மி லான்ச் பண்ணுறதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக கிளாஸ் பில்டா இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அப்படியே இந்த ப்ரொடக்ஷன், அதாவது இந்த கிளாஸ்க்கான ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னிங் ஒரு கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்படியே கேமராக்கு போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க 3 கேமரா செட்டப் தான். மெயின் கேமரா 48 MB, 48 MBயோட சோனியோட சோனி IMX582 அப்படின்ற கேமரா. இங்க ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமராக்கு OIS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்ல நம்ம வந்து OIS எந்த மொபைலுமே பார்க்கல. ஆனால் அப்படி இருக்கும்போது இவங்க OIS-ஓட கொண்டு வந்திருக்காங்க. செகண்டரிக்கு எப்போ மாதிரி 8 MB கேமரா, தேர்டுக்கு எப்போ மாதிரி 2 MB மேக்ரோ அப்படின்ற செட்டப். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. ரெகுலராகவே அவங்க வந்து 16 MB தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. காலங்காலமாக ரெட்மி 16 MB தான் இருந்தாங்க. ஸோ இப்போ அப்கிரேட் ஆயிருக்காங்க, 20 MBக்கான ஃப்ரண்ட் கேமராவோட வராங்க. அது போக 12 ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, டால்பி அட்மோஸ் சவுண்ட் சப்போர்ட் இருக்குது. அடுத்து பேட்டரி தான் ரொம்ப முக்கியம். இங்க 4500 mAh பேட்டரி, 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட எடுத்து வராங்க. ஸோ இந்த பேட்டரி யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது 1 மணி நேரத்துக்கும் குறைவான டைம்ல இந்த மொபைலை ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். அடுத்து ப்ராசர் ரொம்ப முக்கியம். பர்ஃபார்மன்ஸ்க்கான முக்கியமான விஷயமும் இதுதான். ஸோ இவங்க இந்த மொபைலில் ஸ்னாப்டிராகன் ப்ராசர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்னாப்டிராகனோட 870 அப்படின்ற ப்ராசர் போன வருஷம் நிறைய மொபைலில் அதிக டைம் பார்த்துருக்கோம். என்னென்னா 25-30,000 ரூபாய் ப்ரைஸ்க்குள்ளே பார்த்துருப்போம். இவங்க அதை விட கம்மியான ப்ரைஸில் இந்த டைம் ஸ்னாப்டிராகனோட 870 எடுத்து வராங்க. இந்த 870 ப்ராசரோட வரப்போகிற இந்த மொபைலோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேஸ் வேரியன்ட் 6GB 128GB வேரியண்ட்டாக இருக்குது. 1799 யுவானுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியன் பிரைஸ்ல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 21,500 வரும்னு வச்சுக்கோங்களேன். 21,500 ரூபாய்க்கு இங்க எல்லாமே வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த மொபைல் இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னா 25,000 ரூபாய்க்கு எட்டு போயிருவாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியோட நோட் 11 Pro Plus இங்க 21,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மொபைல் அதே பிரைஸ் கிட்ட வருவாங்களா? வாய்ப்பே கிடையாது. ஸோ 25,000 ரூபாய் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே மொபைல் தான் இந்தியாவில் Poco F4 வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஆமா, Poco F4 ஏற்கனவே BS லிஸ்டிங் வந்துருச்சு. அது போக ஸ்பெக்ஸுமே லீக் வந்துருது. ஸோ ஸ்பெக்ஸ் லீக்ல தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸ்னாப்டிராகன் 870யோட வரப்போகிற வெர்ஷன் தான் இந்தியாவில் Poco F4 வரப்போகுது அப்படின்றது. ஸோ இதுலேருந்தே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரெட்மியோட K40s ஈக்குவல் டு இந்தியாவில் Poco F4. அடுத்து ரெட்மியோட K50 பற்றி பார்த்துடலாம். K50ல ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளேல எந்தவித சேஞ்சும் இல்லை. இங்கே 6.67 இன்ச்சஸ் அதே சைஸ் தான். ஆனால் 120Hz OLED டிஸ்பிளே கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளேக்கு கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸோட கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் லேட்டஸ்டான கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷனும் கூட. ஸோ இங்கே கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ளஸ் வந்துருச்சு. இருந்தாலுமே இதுதான் லேட்டஸ்டாக நிறைய மொபைலில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷனோட வருது. இங்கே பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இல்லாமல் ஷார்ப் எட்ஜஸ் இல்லாமல் லைட்டாக கர்வ் பண்ணி விட்டுருக்காங்க. மற்றபடி எல்லாமே அதே பஞ்ச் ஹோல் நாச் தான். பேக்ல ஸ்கொயர் கேமரா கட் அவுட். ஸோ இந்த மாதிரியான செட்டப் தான் இருக்குது. நீங்கள் வந்து ரெட்மியோட K40s K50 K50 Pro எது வாங்கினாலும் 3லையும் ஒரு சின்ன வித்தியாசமும் கண்டுபிடிக்க முடியாது டிசைன்ல பார்த்த வரைக்கும்.
கேமராஸ்ன்னு பார்க்கும்போது அதே கேமராஸ் தான், நோ சேஞ்சஸ். சேமான 48 MP சோனி கேமரா கூடவே 8 MP வைட் ஆங்கிள் 2 MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல அதே 20 MP கேமராவோட கொண்டு வராங்க. இந்த மொபைலையும் டால்பி அட்மாஸ் சவுண்ட் சப்போர்ட், டுவல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க பேட்டரியை அதிகப்படுத்திட்டாங்க. 5500 mAh பேட்டரி, இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட 1000 mAh பேட்டரி அதிகப்படுத்தி அதே 67 வாட்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் இன்னமும் பெட்டரா இருக்கலாம். இங்க பேட்டரி அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னொரு ரீசனும் இருக்கு. ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் பதிலாக இங்க மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8100 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசஸர் கண்டிப்பா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க 1000 mAh உறிஞ்சி எடுத்துரும். ஸோ அதனால கண்டிப்பா அவங்க எக்ஸ்ட்ரா பேட்டரி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது மீடியாடெக் ப்ராசஸர் அப்படின்றனால ஹீட்டை அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்காக அவங்க கொண்டு வந்திருக்கிறது லிக்விட் கூலிங் டெக்னாலஜி எடுத்து வந்திருக்காங்க. ஆமா, உள்ள வேப்பர் சேம்பர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இங்க ஹீட் கொஞ்சம் கண்ட்ரோலபிளா இருக்கணும். ஆன் பேப்பர்ல பார்க்கும்போது மொபைலை யூஸ் பண்ணதான் சொல்ல முடியும் என்ன அளவு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்றது. நிறைய பேர் கேட்பீங்க, இந்த 8100 எந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஸ்னாப்டிராகனோட 870 விட கொஞ்சம் ஹையா இருக்கும், அல்லது 888க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதை தாண்டி ஹையா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. அதுக்காக அடுத்து ப்ராசஸர் வருது அடுத்த ஒரு மொபைல்ல. இங்க இதனோட பேஸ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB 128GB வேரியண்டா இருக்குது. இதை இந்தியன் பிரைஸ்ல ஒரு 28,500க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா 30,000 வரைக்கும் பிரைஸ் போறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. அடுத்து அவங்களோட ஹையர் எண்ட் வேரியண்டான REDMI K50 Pro, கண்டிப்பா Pro Plus ஒரு மொபைல் வரப்போகுதாம் 8 Gen 1ஓட. ஸோ அதை இன்னும் லான்ச் பண்ணல, இப்போ ப்ரோவை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் ஹையர் எண்ட் வேரியன்ட். நிறையவே ஹையான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதனோட டிஸ்பிளே 6.67 இன்ச் தான். ஆனால் இந்த டைம் வந்து 2K டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள OLED 2K டிஸ்பிளே வித் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொண்டு வராங்க. இதுக்கு டால்பி விஷன் சப்போர்ட், HDR10 சப்போர்ட் எல்லாமே இருக்குது. கொர்னா கிளாஸ் பிக்டஸ் ப்ரொடக்ஷனும் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபிளாட் டிஸ்பிளேல இருக்கிறதே ஹையான டிஸ்பிளே இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிஸ்பிளேயை இந்த மொபைல் எடுத்து வந்திருக்காங்க. அடுத்து டிசைன். இங்க டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்மியோட K50யோட டிசைன் தான் அப்படியே இருக்குது. ஆனால் இந்த டிசைனுக்கு பின்னாடி அவங்க ஒரு பெரிய கதையை சொன்னாங்க. அந்த கதையை கேட்கும்போது இதுக்குடா இவ்வளோ பெரிய கதை, நிறைய மொபைல் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கேன், எனக்கு பார்க்கறதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டடாக இல்லை, இருந்தாலும் இந்த மாதிரியான டிசைனில் பின்னாடி சின்ன சின்ன பேட்டர்னோட இந்த மொபைலை எட்டு வரதா சொல்றாங்க. அடுத்து கேமராஸ் இந்த மொபைல்ல சேஞ்ச் ஆயிருக்கு. ஹையான கேமரா 108 MP HM2 சென்சார், சாம்சங்கோட HM2 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே இதுக்கும் OIS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. செகண்டரி தேர்ட் கேமரா பத்தி பேசவே தேவையில்லை. அதே 8 MP வைட் ஆங்கிள் 2 MP மேக்ரோட வருது. ஃப்ரண்ட் கேமராவும் சேமான 20 MPக்கான ஃப்ரண்ட் கேமராவோட எட்டு வராங்க. அதே மாதிரி இந்த மொபைல்லையும் ஸ்டீரியோ சப்போர்ட், டால்பி சவுண்ட் சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ் வைப்ரேஷன் மோட்டரும் கொடுத்துருக்காங்க. மற்ற மொபைல்லையுமே இது இருக்கதான் செய்யுது. பேட்டரின்னு பார்க்கும்போது இதுல 5000 mAh பேட்டரி வித் 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் போயிட்டாங்க. ஸோ இங்க எதெல்லாம் ஹையா கொடுக்க முடியுமோ எல்லாமே ஹையா கொடுத்துட்டாங்க. ப்ராசஸர் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் ஹையா கொடுத்துருக்காங்க. பிரைஸை கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. இங்க ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 9000 அப்படின்ற ப்ராசஸர், மீடியாடெக்கோட ஹை எண்ட் ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர். இது பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 8 Gen 1க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில இடங்கள்ல 8 Gen 1 பீட் பண்ணுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து 8 Gen 1க்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ இருக்கிற ஃபிளாக்ஷிப் ஸ்னாப்டிராகன் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிற ஒரு மொபைல் கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல கிடைக்கிறது ரொம்பவே பெட்டரான விஷயம். அதுக்கேற்ற மாதிரி ஹீட்டும் வரும் அப்படின்றனால இதுலையும் வேப்பர் சாம்பர் யூஸ் பண்ணிட்டு தான் செய்யறாங்க. பிரைசிங் இங்க இதனோட பேஸ் வேரியன்ட் 8GB 128GB வேரியண்டா ஸ்டார்ட் ஆகுது. இந்தியன் பிரைஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 35,000 அப்படின்ற பிரைஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். 40 அல்லது அதுக்கு மேல கூட விலையை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே பிரைசிங் அதாவது 35,000 பிரைசிங்ல எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா வேற லெவல்ல தாறுமாறான டீலா இருக்கும். இருந்தாலும் கொண்டு வர கஷ்டம் தான். ஏன்னா இதுல கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படி இங்க தாறுமாறான ஸ்பெக்ஸ்ல இந்த மொபைலை கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலுமே இந்த மொபைல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது கண்டிப்பா தெரியலங்க. ஸோ நம்ம வந்து ஆன் பேப்பர்ல இந்த அளவு ஸ்பெக்ஸ் இருக்கிறதுனால மொபைல் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் பேசிட்டு இருக்கோம். இது வரைக்கும் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 9000 யாருமே யூஸ் பண்ணல. ஸோ இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் எந்த அளவுக்கு இருக்கு, இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு டே டு டே லைஃப்ல ஒரு மொபைல்ல பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதுலாம் இனிமே போக போக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பார்ப்போம் இந்த மொபைல் எந்த மாதிரி வருதுன்னு. ஓவராலா என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மொபைல்ல கொண்டு வந்திருக்க ஸ்பெக்ஸ் அது போக இதனோட பிரைசிங் வேற லெவல்ல இருக்குது. ஸோ இந்தியாவில் இதே பிரைசிங்ல வந்தது அப்படின்னா பெட்டரா இருக்கும். இந்த மொபைல் இந்தியாவுக்கு எப்ப என்ன மொபைலா வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை யாராலையும் சொல்ல முடியாது. அதிகபட்சமா இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஐயோட Mi 12X Pro அப்படின்ற நேம்ல வரணும். அவங்க என்ன பிளான்ல இருக்காங்க அப்படின்றது தெரியல. பார்க்கலாம். வந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்தியாவில் அடுத்த மாசம் கடைசியில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏப்ரலோட கடைசியில் இந்த மொபைலோட லான்ச் அதிகபட்சமா
இந்தியாவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெக் அப்டேட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் இதை பத்தின டீடைல் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மொபைல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு நல்ல மொபைல் அப்படின்னு தோணுதா? இல்லை இப்பெல்லாம் மற்ற கம்பெனிஸ் லான்ச் பண்ற அதே மாதிரியான மொபைலா தான்டா இதுவும் இருக்கு, வேற என்னடா பெருசா இருக்கு அப்படின்னு தோணுதா? எதனாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. பார்ப்போம் எத்தனை பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், எத்தனை நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்றத. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோல உங்களை பார்க்குறேன்.